நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் ஒரு கருத்தரங்கு, அதாவது வேளாண் சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தரங்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். வர்ற இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த கருத்தரங்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே தானே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இவங்க பாதுகாப்பு கருதி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான செட்டப் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வந்து செட்டப் அவுட் சைடு வச்சுருக்காங்க பாருங்கள். மாடி மேலே வச்சுருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. பட் வெளியே இருந்துச்சுன்னா அதுக்கான பிரச்சனைகள் அந்தளவுக்கு இருக்காது. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து ஏதாவது கேஸ் லீக் ஆகுது, இது மாதிரி இஷ்யூஸ், ஏதாவது வாஷர் சம்மந்தப்பட்ட ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும். பட் அதுக்கு அவங்க அப்பப்போ வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது மாதிரியான ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி அவங்க வச்சுருக்க விஷயங்கள் பார்த்தோன்னா அது எந்தளவுக்கு சேஃப், எந்தளவுக்கு சேஃப் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதில் சேஃபாக இருக்கா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி நிறைய தகவலுக்கு மறக்காம நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் நம்ம உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்ததுனால உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியல எதுவுமே. இது ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.